வெல்கம் டு அவர் சேனல். பன்னீர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் டிக்கா, கபாப் சட்னி, வெஜிடபிள் சாலட் காம்போ ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு பன்னீர் எல்லாம் மேரினேஷன் பண்ணிடலாம். பன்னீர் ரொம்ப திக்காவும் இல்லாம தின்னாவும் இல்லாம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து மேரினேஷன் பண்றதுக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மேரினேஷன் பண்றதுக்கு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அடுத்து சால்ட் தேவையான அளவு, கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும்னா எடுத்துக்கலாம், இல்ல வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இந்த மசாலா கூட புளிப்பு டேஸ்ட் சேர்த்தும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நான் லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் வீட்லயே செஞ்ச பன்னீர். பன்னீர் வீட்லயே எப்படி செய்யலாங்கிற வீடியோவை நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலாவை பன்னீர்ல அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா சைட்லயும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்பதான் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப எல்லா பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1 hour இப்படியே இருக்கட்டும். எவ்வளவு நேரம் மேரினேஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா டைம் கூட வச்சு மேரினேஷன் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல நம்ம கபாப் சட்னி, சாலட் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கபாப் சட்னி செஞ்சிடலாம். இதுக்கு கொத்தமல்லி இலை 1 கப், புதினா 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அப்படிங்கிறது ஒரு சின்ன கட்டு அவ்வளவு அளவு இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா பாதி தான் எடுத்திருக்கேன் நானு. ஏன்னா இஞ்சிலேயே காரம் இருக்கும். பன்னீர் டிக்கால காரம் இருக்கிறதுனால அதுக்கு சைடா தொட்டுக்கிறதுனால இது அவ்வளோ காரம் வேண்டியதில்லை. கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். லெமன் ஒரு பாதி லெமன் எடுத்துக்கலாம். நான் பெரிய லெமன்கள்னால ஒரு 1/4 லெமன் தான் எடுத்திருக்கேன். அந்த ஜூஸும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட தயிர் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தாமையே அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி 1/2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்ப கபாப் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்து சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி எடுத்திருக்கேன். அதை நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் சாலடுக்கு வந்து நல்லா இருக்கும். அடுத்து ஒரு பெரிய கேரட் எடுத்து வச்சிருக்கேன். தோலெல்லாம் சீவி கழுவி எடுத்திருக்கேன். இதுவும் நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி கேபேஜும் நான் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா தின்னா நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவு சாலட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சாலடுக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். காரத்துக்கு பெப்பர் போதும். அதுதான் நல்லா இருக்கும். கொஞ்சமா லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா கபாப் சாலட் ரெடி பண்ணிட்டோம். இது பன்னீர் டிக்கா கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப பன்னீர் மேரினேஷன் பண்ணி 1 hour ஆயிடுச்சு. நம்ம டிக்கா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்கூவர்ஸ் எடுத்துக்கணும். எடுத்து அதுல பன்னீர் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பன்னீர் எடுத்துக்கலாம். அடுத்து கேஸ் ஆன் பண்ணி இத பன்னீரை வந்து இந்த கேஸ்ல டைரக்டா சுட்டு எடுத்துக்கலாம். பன்னீரோட எல்லா சைடும் நல்லா வேகிற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்லயும் நம்ம பன்னீர் டிக்கா செய்யலாம். செகண்ட் மெத்தட்ல ஒரு பேன் எடுத்து அதுல நல்ல பட்டர் போட்டுக்கணுங்க. அடுத்து மேரினேஷன் பண்ணி வச்ச பன்னீரை வந்து இந்த மாதிரி எடுத்து பேன்ல வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பன்னீரை வந்து 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளேம் அதிகமா இருந்துச்சுன்னா சீக்கிரமா கருகிரும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 மெத்தட்ல பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல டேஸ்டியான பன்னீர் டிக்கா, கபாப் சட்னி, கபாப் சாலட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.